ஹலோ. கூலி படம் வந்து 1 வாரம் ஆச்சு. எத்தனையோ நெகட்டிவான விமர்சனங்கள். லாஜிக் இல்லாம படம் எடுத்துட்டாங்க. ரஜினி சார் வந்து இனிமே ஆக்ட் பண்ண வேண்டாம். இன்னும் வந்து இப்ப எல்லா பெரிய நடிகர்களெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் பார்த்தேன். பட் நான் வந்து இந்த தடவ அமெரிக்கால கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ஸ்ல முடியல. அதனால வீக் டேஸ்ல போய் பார்த்துட்டு வந்தேன். சினிமார்க் ஹெச்டி தியேட்டர்ல பார்த்தேன். என்னுடைய கூட வந்து ஒரு அமெரிக்கன் கப்பலையும் 2 பேரையும் கூட்டு போயிருந்தேன். அவங்க நிறையா சினிமா பார்க்குறவங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு இந்தியன் ஃபிலிம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஒரு சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன் ரஜினி சாரை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க பார்த்தாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் கடைசியாக வந்து 3 மணி நேரம் அவங்களால உட்கார முடியல, 3 மணி நேரம். அண்ட் அனிருத்தோட மியூசிக் சில இடத்துல ரொம்ப ரசித்தாங்க, சில இடத்துலலாம் ரொம்ப ஓவராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் லாட் ஆஃப் வயலன்ஸு, கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் அவங்களும் சொன்னாங்க. அண்ட் மேக்கிங் இஸ் வெரி குட்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு அர்னால்ட் ஸ்வாஷ்நகர் படம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. தட்ஸ் அ வெரி குட் ப்ளஸ் பாயிண்ட் டு லோகேஷ். அண்ட் ஓவரால் வந்து மேக்கிங் இஸ் குட் ஆஸ் வெல் அஸ் ஃபைட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எனக்கும் ஒப்பீனியனாக தோணுச்சு. அந்த டான்ஸ் எல்லாம் தேவையே இல்லை, எதுக்கு அனாவசியமா அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால் வந்து டான்ஸ் இல்லாமல் படங்களில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரன் த ஷோ இல்லையா? அதனால் இப்போது நான் என்னுடைய ஒப்பீனியன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரஜினி சார் வந்து ரொம்ப அழகாக அவருடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவருடைய ஸ்டைலையும் வச்சுட்டு அவர் இந்த கதைக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவரை வந்து ஒரு நிமிஷம் கூட அவரை வந்து வீட்டில் உட்காரணுங்கிற மாதிரியெல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. யாரோ வேணுன்னே வந்து நெகட்டிவான ஒரு பரப்பி விடுறாங்களேன்னு தோணுச்சு. லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுற இடத்துல இது வந்து கண்டிப்பாக சகஜம்தான். அது வந்து தான் ஆகும், வேறு வழி இல்லை. அதை அவர் வந்து ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஸ்டோரி கொஞ்சம் இவ்வளோ ஓவர் வந்து சேரில் உட்காந்து பணத்தை எரிக்கிற விஷயம், ஹார்ட் எடுத்து வியாபாரம் பண்ணுறது, ட்ரக்கு, அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்ததில் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் டியூரேஷனை வந்து இந்த மாதிரி சில 2-3 அன்னெசரி ஃபைட்ஸ், அன்னெசரி கான்வர்சேஷன், அன்னெசரி கேரக்டர்ஸை கொஞ்சம் எடுத்திருந்தாருன்னா ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் குறைச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை சின்ன பசங்க கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் நல்லா தான் இருந்தது. அண்டு நாகார்ஜுனா குடிக்கிறாரு, இவர்கள் எல்லோரும் குடிச்சுட்டுருக்காங்க. ஸோ அந்த கதையை அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துட்டாரு. அதனால் அவங்கள வந்து அப்படி காட்டணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருந்தது. மியூசிக் அனிருத் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். பட் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் இது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுருந்தாருன்னா சில இடத்துல ரொம்ப புதுசாக ட்ரை பண்ணியிருந்தார். அந்த ஒரு ஃபைட் சீனில், அப்புறம் கடைசியிலலாம் அந்த மியூசிக்கில் ரியலி கர்நாட்டிக் எல்லாம் கலந்து அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அண்ட் ஃபைட்டு அன்பறிவு